கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகம புஸ்தகத்தின் 6வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நாட்களிலும் கூட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நோவாவுக்கு மட்டும் கடவுளுடைய கண்களில் இருந்து தயவு, இரக்கம், கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின கடவுள் சகல மிருக ஜீவன்களையும் உண்டு பண்ணின கடவுள் மனிதனை மட்டும் அவருடைய சாயலில் உண்டு பண்ணி அவனுடைய நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதி மனுஷனை ஜீவ சுவாசமுள்ள ஒரு மனிதனாக உண்டு பண்ணினார். இந்த பூமியில அநேக அழகான காரியங்கள் காணப்படுகிறது. அழகான செடிகள், கொடிகள், மரங்கள், பூக்கள், இலைகள், குன்றுகள், மலைகள், ஆறுகள், நதிகள் என்று சொல்லி மிக அழகான நேர்த்தியான அநேக காரியங்கள் உலகத்தில் காணப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் காணப்படுகிறதான இந்த அழகான பொருட்களில் கடவுள் அன்பு கூறவில்லை. வானத்தை பாருங்கள், இந்த மேகம் எவ்வளவு அழகாக காணப்படுகிறது. அந்த வானத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்களை பாருங்கள், ஒவ்வொன்றும் அவைகள் விசித்திரமானவைகள். அந்த வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதான சூரியனை பாருங்கள், சந்திரனை பாருங்கள், எவ்வளவு அழகாக நமக்கு தெரிகிறது. இப்படி அந்த அழகான சூரியனிலும் சந்திரனிலும் மேகங்களிலும் நட்சத்திரங்களிலும் கடவுள் அன்பு கூறவில்லை. அதற்கு மேலாக தேவ தூதர்களையும் நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் கடவுளுடைய சமூகத்தில் நின்று கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி எப்பொழுதும் கடவுளை அவர்கள் போற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அவரை போற்றி கொண்டே இருக்கிற தேவ தூதர்களிலும் கூட அவர் அதிகமாய் அன்பு கூறவில்லை. உலகத்தை காட்டிலும், பூமியையும் வானத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் காட்டிலும், தேவ தூதர்களையும் காட்டிலும் கடவுள் அதிகமாக மனிதனில்தான் அன்பு வைத்தார். அதனால தான் மனிதனை கடவுள் அவருடைய சாயலாக உண்டு பண்ணினார், அவருடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளாக ஊதினார் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அழகான இந்த பூமியில மனிதனை கடவுள் படைத்து இந்த பூமியை எல்லாம் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். மனிதனை கடவுள் அழகான ஒரு தோட்டத்தில் வைத்தாராம். அந்த தோட்டத்தில் அவன் மிகவும் சந்தோஷம் உள்ளவனாக, சமாதானம் உள்ளவனாக, துள்ளி குதித்து அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருந்தான். வேதனை என்ன என்று அவனுக்கு தெரியாது, கண்ணீர் என்ன என்று அவனுக்கு தெரியாது, போராட்டங்கள் என்ன என்று அவனுக்கு தெரியாது, சோதனைகள் என்ன என்று தெரியாது, வியாதி என்ன என்பது அவனுக்கு தெரியாது. ஏனெனில் அவன் கடவுள் வைக்கப்பட்ட இடத்தில் பாதுகாப்பாக அவன் காணப்பட்டான். ஆனால் ஒரு நாள் மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில கடவுளுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்து கடவுளை துக்கப்படுத்தினதை பாருங்கள். அவன் செய்த காரியத்தின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு உடைப்பட்டு போய்விட்டதாம். எந்த நாளில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு உடைப்பட்டதோ அந்த நாளில் இருந்து மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் வேதனையும் துக்கங்களும் போராட்டங்களும் வியாதிகளும் காணப்படுகிறத பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட மருத்துவர்களால் கூட குணமாக்க முடியாத அநேக வியாதிகள் மனுக்குலத்தை வாட்டி எடுக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், இரவு நேரங்களில் தூங்க முடியவில்லை, மனிதனிடத்தில் பணம் இருந்தும் கூட சமாதானம் இல்லை, எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் இல்லாததுதான் அதற்கு பெரிய காரணம். தன்னை படைத்த, தன்னை உண்டு பண்ணின, தனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த அந்த கடவுளை மனிதன் இழந்து இந்த பூமியில தனியாக இருக்கிறபடினால்தான் அவனுக்கு வேதனையும் கண்ணீரும் துக்கங்களும் போராட்டங்களும் வியாதிகளும் காணப்படுகிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுள் இந்த பூமியில
ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்களாம். முதலாவது மகனுக்கு பெயர் காயின் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது மகனுக்கு பெயர் ஆபேல் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆபேல் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு நீதிமானாக, கடவுளை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் இந்த காயின் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு முரட்டாட்டமுள்ள ஒரு மனிதனாகவே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஒரு நாள் தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனையே இந்த காயின் கொலை செய்து நீதிமானின் இரத்தத்தை பூமியில சிந்துகிறவனாக அவன் மாறிவிட்டான். இப்பொழுது நீதி உள்ள, பரிசுத்தமுள்ள, பக்தி உள்ள அந்த ஆபேலின் சந்ததி அழிந்து போய்விட்டபடினால பூமியில காயினின் சந்ததி மட்டுமே பெருகி கொண்டே இருந்தது. பெரிய பெரிய பட்டணங்கள் கட்டப்பட்டன. நூதனமான அநேக காரியங்கள் செய்யப்பட்டன. இந்த பூமியில அநேக வளர்ச்சிகள் உண்டானது. ஆனால் கடவுள் பயம் கிடையாது. அவர்கள் கடவுளை அறிந்திருக்கவில்லை. எந்த அளவுக்கு இந்த பூமியில வளர்ச்சி ஏற்பட்டதோ அந்த அளவுக்கு பாவமும் இந்த பூமியில பெருகியது என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுளுக்கு முன்பாக பூமி அக்கிரமத்தால் நிறைந்து இருந்ததாம். இந்த பூமியில நித்தமும் பொல்லாத காரியங்கள் நடைபெற்றதை கடவுள் கண்டாராம். இந்த பூமி எங்கு பார்த்தாலும் சீர்கெட்டதாக மாறி போய் விட்டதாம். மனுக்குலம் பாவத்தினாலும், கொடுமையினாலும், அக்கிரமத்தினாலும், அநியாயத்தினாலும், கொலையினாலும், இரத்தம் சிந்துகிற காரியத்தினாலும், விபச்சாரத்தினாலும், குடியினாலும் அது நிறைந்து காணப்பட்டது. என்ன நோக்கத்துக்காக மனுக்குலத்தை கடவுள் உண்டு பண்ணினாரோ, மனுக்குலம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் கடவுளுக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்து சீர்கெட்ட ஒரு மனுக்குலமாக மாறிவிட்டது. அந்த சீர்கெட்ட மனுக்குலத்துக்கு மத்தியில ஒரு மனிதன் மட்டும் நீதிமானாக காணப்பட்டான். ஒரு மனிதனுக்கு மட்டும் கடவுளுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக இந்த நோவாவுக்கு மட்டும் கடவுளுடைய கண்களில் இருந்து தயவு கிடைத்தது? 9வது வசனத்தை பார்த்தோமே ஆனால் நாம் தெரிந்து கொள்ளலாம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்க பாருங்க, சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் பாவம் செய்கிறதான ஜனங்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில ஒரு மனிதன் மட்டும் தன்னுடைய முழு குடும்பத்தோடு நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழ்ந்து வருகிறான். அவன் எப்பொழுதும் தேவனோடு கூட நடக்கிற மனிதனாக, தேவனோடு கூட உறவு கொள்ளுகிற மனிதனாக, தேவனுக்கு பயப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக இந்த நோவா காணப்பட்டாராம். ஆகையினால்தான் கடவுளுடைய கண்களில் இருந்து நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு அநேக வேதனை, துக்கம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய மன கஷ்டத்தை கடவுள் இந்த நோவாவின் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நோவா, இந்த மனுக்குலம் சீர்கொட்டதாக மாறி போய்விட்டது. எல்லா மனிதரும் இந்த பூமியின் மேல் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாவம், கொடுமை, அநியாயம், அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியோடு கூட நான் முழு மனு குலத்தையும் அழிக்கப் போகிறேன் என்று கடவுள் நோவாவிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த பூமியை அழிக்கிறதுக்கு முன்னதாக நோவாவுக்கு கடவுள் ஒரு திட்டத்தை சொல்லுகிறதையும் இந்த வேதத்துல நாம் பார்க்கிறோம். நோவாவே, நீ கொப்பேர் மரத்தினால உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூச வேண்டும் என்று நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். எதற்காக இந்த பேழை? பாவத்துல வீழ்ந்து கிடக்கிறதான மனு குலத்தை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேழை. நோவாவே, இந்த பேழை செய்கிறது மட்டுமல்ல, இந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நீ மக்களை அழைக்க வேண்டும். மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். குடிகாரர்களே, குடியை விட்டு மனம் திரும்புங்கள். விபச்சாரக்காரரே, விபச்சாரத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பொருளாசைக்காரரே, பொருளாசை விட்டு மனம் திரும்புங்கள் என்று நோவா தேவன் சொன்னபடியே பிரசங்கித்து கொண்டே இருந்தானாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஆனால் நோவாவுடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. இங்க பாருங்க, நோவாவுக்கு கடவுள் சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். அவன் நோவா விசுவாசிப்பது நல்ல காரியம்தான். ஆனால் அவன் தன்னுடைய மனைவியிடத்துல போய் சொல்லி இருப்பார், கடவுள் இப்படி சொல்லுகிறார், ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார், இந்த பூமியில மழை பெய்து கொண்டே இருக்குமாம், இந்த பூமி சீர்கெட்டதாய் போனபடினால அக்கிரமும் கொடுமையும் இந்த பூமியில நிறைந்திருக்கிறபடினால கடவுள் பூமியை அழிக்க போகிறாராம், மக்களை அழிக்க போகிறாராம். ஆகவே இந்த பேழைக்குள்ளாக யார் யார் எல்லாம் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவார்களாம். ஆகவே நாம் ஒரு பேழையை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் மனைவியினிடத்தில் அவர் சொன்ன போது மனைவியும் எதிர் பேசாமல் அப்படியே விசுவாசித்தாள். அது மட்டுமல்ல, நோவாவுக்கு 3 குமாரர்களும் 3 மருமக்கள்மார்களும் கூட காணப்பட்டார்கள். இவர்களுக்கு கூட அதே செய்தியை நோவா சொன்ன போது அவர்களும் கூட நோவாவுக்கு இசைந்து அதை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். உடனே இந்த 8 பேரும் சேர்ந்து ஒரு பேழையை கட்டுகிறத பார்க்கிறோம். நோவாவை பார்த்து கேட்டிருப்பார்கள், எதற்காக பேழையை கட்டுகிறாய்? அவர் சொல்லியிருப்பார், கடவுள் இந்த பூமியை எல்லாம் அழிக்க போகிறார், இந்த பூமியில ஒரு மனிதனும் இருக்க போவதில்லை. ஆகவே நீங்கள் பாவத்தை விட்டு விட்டு இந்த பேழைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அப்படி பிரவேசிப்பீர்களே ஆனால் நீங்கள் எல்லாரும் தண்டனையில் இருந்து தப்பிக்கொள்ளுவீர்கள் என்று நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அதை கேட்ட ஜனங்கள் ஏளனம் பண்ணினார்கள், அற்பமாய் எண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள். இவர்களுக்கு வேலை கிடையாது, இந்த பூமியில மழையை பார்த்ததே இல்லையே, எப்படி மழை வரும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த நோவா சொன்ன காரியம் விளையாட்டு போல தெரிந்தது. அன்பானவர்களே, அநேக நாட்களாக இந்த நோவா அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்கிறதற்கு மக்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் மக்களோ அதற்கு இணங்கவில்லை, அவனுடைய சொல்லுக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. கடைசியாக கடவுள் சொன்னார், நோவாவே, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள்ளாக பிரவேசிவீங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். கடவுள் சொன்னவுடனே நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவியும் அவனுடைய மருமகள் மாறும் அந்த பேழைக்குள்ளாக கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். நோவாவுக்கு கடவுள் எப்படியெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ அதன்படியெல்லாம் அவன் மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தாரும் கூட அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 40 நாட்கள் இரவும் பகலும் தொடர்ந்து பூமியில பெருமழை பெய்து கொண்டே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சிறிய மழை கிடையாது, பெரிய ஒரு மழை. தொடர்ந்து அந்த மழை பெய்து கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் முதலாக மழையை பார்த்த ஜனங்கள் அதில் நனைந்து இருப்பார்கள், சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். ஆனால் அந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தபடினால தண்ணீர் பெருக ஆரம்பித்தது, வெள்ளம் பெருக ஆரம்பித்தது. இப்பொழுது ஜனங்கள் தங்களை தப்புவித்துக் கொள்ளுகிறதுக்கு வழி தெரியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், இத்தனை நாட்களாக இந்த கதவை நான் திறந்து வைத்திருந்தேன், இந்த கதவுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நீ அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தாய், ஆனாலும் உன்னுடைய வார்த்தைக்கு ஒருவரும் செவி சாய்க்கவில்லை. இந்த பேழைக்குள்ளாக நீயும் உன் மனைவியும் உன் குடும்பத்தாரும் 8 பேர் மட்டுமே பிரவேசித்திருக்கிறீர்கள். ஆகவே நான் கதவை அடைக்கப் போகிறேன் என்று சொல்லி கடவுள் அந்த கதவை அடைத்து போட்டார். கதவை அடைத்த அந்த வேளையில ஒரு பெரிய கூக்குரல் ஏற்பட்டது. நோவாவே, நீர் சொன்ன காரியத்தை நாங்கள் விசுவாசிக்காமல், நீர் சொன்ன காரியத்துக்கு செவி சாய்க்காமல் அதை அசட்டை பண்ணினோம். ஆனால் நீர் சொன்னபடியே பெரிய மலையில நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். குடும்பமாக நாங்கள் அழிந்து போகிற நிலை உருவாகிவிட்டது. தயவு செய்து கதவை திறங்கள் என்று ஒரு கூக்குரல் நோவாவின் செவியில் எட்டியது. ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்டு நோவாவும் கூட மனம் இறங்கி அந்த கதவை திறக்க முயற்சி செய்து இருப்பார்.
ஆனால் கதவை அடைத்தது ஒருவேளை நோவாவாக இருந்திருந்தால் லகுவாக அதை திறந்திருக்கலாம். ஆனால் அந்த கதவு நோவாவால் அடைக்கப்பட்டதல்ல, கடவுளால் அடைக்கப்பட்டது. ஆகையினால்தான் நோவாவினால அந்த கதவை திறக்க முடியவில்லை. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்ற சத்தத்தை கேட்டும் கூட அந்த கதவு திறக்கப்படவில்லை. ஏனெனில் அந்த கதவு திறக்கப்பட்டிருந்த வேளையில ஜனங்கள் செவி கொடுக்காதபடியினால அவர்கள் அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை கடவுள் வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீதியை பிரசங்கித்தான் நோவா. ஆனால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் மட்டும் விசுவாசத்தோடு கூட அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தபடினால அந்த 8 பேர் மட்டும் பூமியில காப்பாற்றப்பட்டார்கள். அவபக்தி நிறைந்த இந்த முழு உலகமும் இந்த ஜல பிரளயத்தில் அழிந்து போய்விட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்குள்ளாக விசுவாசம் இருந்தபடினால முழு குடும்பத்தையும் அவன் தப்புவித்து கொண்டான் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதை போலவே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 7வது வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் எச்சரிப்பு பெற்ற உடனே அவன் பயபக்தி உள்ளவனாக மாறி தன் முழு குடும்பத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு பேழையை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தபடினால முழு குடும்பத்தையும் அவன் ரட்சித்து கொண்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பூமியில உங்களுக்கு ஆஸ்திகள் இருக்கலாம், ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், பெரிய பெரிய வீடுகள் இருக்கலாம், சுகபோகமாக இருக்க அநேக வசதியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் நம்முடைய பணமோ நம்முடைய பொண்ணோ நம்முடைய பொருட்களோ அழிவில் இருந்து ஒரு காலம் நம்மை தப்புவிக்க முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு அவன் அழிந்து போவது உறுதி. இந்த பூமியை அவன் விட்டுவிட வேண்டியதாய் இருக்கிறது உறுதியான ஒரு காரியம். மனிதன் அநேக நூதனமான காரியத்தை செய்கிறான். விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரணத்தை மட்டும் நிறுத்துவதற்காக எந்த ஒரு விஞ்ஞானமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த மரணம் என்பது கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அன்பானவர்களே, மனிதன் ஒரு நாள் இந்த பூமியில மரிக்கத்தான் வேண்டும். ஆனால் அவன் மரித்த பிறகு எங்கே போகிறான் என்பது மட்டுமே முக்கியமான ஒரு காரியம். மனிதனுடைய சரீரம் மண்ணினால உருவாக்கப்பட்டபடினால இந்த சரீரம் மண்ணுக்குள்ளாக புதைக்கப்படுகிறது. இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்குள்ளாக மக்கி போய் விடுகிறது. ஆனால் மனுஷனுக்குள்ளாக இருக்கிறதான ஆவி, ஆத்மா, இது இரண்டும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் எங்கே போகிறது? கடவுளிடத்துல போய்விடுகிறது. அன்பானவர்களே, மண்ணினால் படைக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்குள்ளாகவும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்திலும் கடந்து போகிறது. ஒரு நாள் கடவுள் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். எப்படியாக ஆதி காலத்துல முழு பூமியையும் கடவுள் அழித்து போட்டாரோ, இந்த பூமியில நியாயம் தீர்ப்பை வர பண்ணினாரோ, அதை போலவே கடவுள் நியாயம் தீர்ப்புக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அந்த நாளில பாவம் செய்கிற, தவறு செய்கிற யாரும் தேவனிடத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. அவபக்தி உள்ளவர்கள் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த பூமியில இருக்கும்போது ஒரு காரியத்தை நாம் செய்வோமே ஆனால்
நம் ஆத்துமாவை நாம் அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது என்ன காரியம்? எப்படி நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் கடவுளால் கட்டளை பெற்று உருவாக்கப்பட்ட அந்த பேழைக்குள்ளாக விசுவாசத்தோடு பிரவேசித்தார்களோ, அதை போலவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்காக பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல நீங்கள் வர வேண்டும். அந்த பேழை எதை குறிப்பிடுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. கடவுள் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். வேதனையிலும் துக்கத்திலும் கண்ணீரிலும் வியாதி படுக்கையிலும் கிடக்கதான ஜனங்களை பார்த்து கடவுள் அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், என்னை விசுவாசியுங்கள், என்னை அண்டிக் கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கதான துக்கங்களை நான் சந்தோஷமாக மாற்றி விடுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். அன்பானவர்களே, கடவுளுடைய இந்த வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி அவருக்கு செவி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் நியாயின் தீர்ப்பு நாளிலே நீங்கள் நரக ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ளுவீர்கள். நரகம் என்பது மிகவும் கொடூரமான ஒரு இடம். இந்த பூமியில வெயில் காலம் வரும்போது தாங்க முடியாத அளவுக்கு நாம் மிகவும் கஷ்டப்படுவோம். கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டப்படுவோம். ஐயோ, எனக்கு வெக்கையாக இருக்கிறது, வீட்டில் இருக்க முடியவில்லை என்று கஷ்டப்படுவோம். ஆனால் நரகம் என்பது எப்படி இருக்கு தெரியுமா? அது அக்னி கடல் போன்றது. அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த அக்னியில அவிய புழுக்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அக்னியில மனுஷன் போய்விடுவான், எப்பொழுதும் கதறிக்கொண்டே இருப்பான், அழுது கொண்டே இருப்பான். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி மனிதன் அங்கு கதறிக்கொண்டே இருப்பான். ஆனா அந்த நாட்களிலே யாருமே அவனுக்கு உதவி செய்யும்படியாக வரமாட்டார்கள். எப்படி கதவு மூடப்பட்ட பிறகு நோவாவின் காலத்தில் இருந்தான ஜனங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லாமல் அவர்கள் அழிந்து போய்விட்டார்களோ, அவ்வண்ணமாகவே தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் நரக ஆக்கினையிலிருந்து ஒரு காலம் தப்பித்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் கதறினாலும், எவ்வளவுதான் அழுதாலும் அந்த நரக அக்கினியின் தண்டனைக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் இப்பொழுது நோவாவின் காலத்துல கதவு திறக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ரட்சிப்பின் காலம், இது அனுக்கிரகத்தின் காலம். நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட அக்கிரமம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட விபச்சாரம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட குடிகார பிள்ளைகளாக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல நீங்கள் கடந்து வாருங்கள். அவரிடத்துல நீங்கள் கடந்து வருவீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும், உங்களை நீதிமானாக மாற்றும், உங்களை புதிய மனிதனாக மாற்றும். உங்களுக்குள்ளாக கடவுளுடைய சந்தோஷம், கடவுளுடைய சமாதானம், கடவுளுடைய மகிழ்ச்சி உங்கள் இருதயத்துக்குள்ளாக பெருகும். அன்பானவர்களே, கடவுளுடைய சந்தோஷம் சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமாய் சிரித்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கடவுள் சொல்லுகிறார். இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளாக அந்த கடவுள் வரும்படியாக வாஞ்சிக்கின்றார். உங்களுடைய இருதய கதவை திறந்து அந்த கடவுளுக்கென்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு
உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து உம்முடைய சத்தத்துக்கு இணங்கி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தங்களுடைய இருதயத்தின் கதவை திறந்து உமக்கு அழைப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன், உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஜனங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சாமி. அவர்களுக்காக இறங்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் சகல சாபங்களையும் நீக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு புதிய அத்தியாயத்தை உண்டு பண்ணுவீராக, புதிய வாழ்க்கையை உண்டு பண்ணும்படியாக கெஞ்சுகிறோம். வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா பழைய காரியங்களுக்கும் கடவுள் முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் நீர் புதிதாக்கி ஒரு மேலான சந்தோஷத்தை, மேலான சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் அருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.